வணக்கம் நேயர்களே. இன்று 17 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். இளையோர் குற்றங்கள் அதிகரிப்பு, வானிலை எச்சரிக்கை, குழந்தை பெற அரசு ஊக்குவிப்பு. இனி விரிவான செய்திகள். இளையோர் குற்றங்கள் அதிகரிப்பு. நோர்வேயில் இளையோர் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளன. 15 அகவைக்கு உட்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாத சட்ட சூழலை பயன்படுத்தி குற்றக் கும்பல்கள் சிறுவர்களை தூண்டுவதால் தண்டனைக்கான அகவை வரம்பை குறைக்க வேண்டுகோள்கள் எழுந்துள்ளன. வானிலை எச்சரிக்கை. திடீர் வெப்பக்காற்றால் நோர்வே மலைப்பகுதிகளில் பனிச்சரிவு ஏற்படும் இடர் அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஜூட்டுல்ஹைமன் மற்றும் வடக்கே லூஃபோட்டன் பகுதிகளில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தை பெற ஊக்குவிப்பு. பிரான்சில் பிறப்பு விழுக்காடு குறைந்ததால் 29 அகவையை எட்டியவர்களுக்கு அரசு அஞ்சல் அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். நோர்வே அமைச்சர் ஒருவர் இத்தகைய நடைமுறை நோர்வேயில் செயல்படுத்தப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.